வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது அடியார்க்கு அடியவனான அம்பரீஷனின் கதையைத்தான் பார்க்கப் போகின்றோம். யார் இந்த அம்பரீஷன்? மனுவின் புதல்வரில் ஒருவன் நபகன், நபகனின் புதல்வரில் ஒருவன் நபாகன். பண்புகளின் இருப்பிடமாக திகழ்ந்தவன் நபாகன். மேலான நடத்தை உடைய நபாகனின் பக்திக்கு மெச்சி சிவபெருமான் மகாமந்திர உபதேசத்தை செய்தார். இத்தகைய அரிய பண்புகளை பெற்றிருந்த நபாகனின் மைந்தன்தான் அம்பரீஷன். அம்பரீஷன் 7 கடல் சூழ்ந்த உலகை ஆட்சி செய்து பெருமை படைத்தவன். சீரும் சிறப்புடனும் இருந்த இவனுக்கு உலகில் உள்ள சிற்றின்பங்கள், செல்வம் இவற்றின் மீதெல்லாம் பற்று இல்லை. இவை அனைத்தும் இறைவன் மீது கொண்டுள்ள அன்பிற்கு ஈடாகாது என்பதில் உறுதியாக இருந்தான். அறிவில்லாதவரையே செல்வங்களும் சிற்றின்பங்களும் தம்மை வசப்படுத்திக் கொள்ளுகின்றன என்பதிலும் அசைவில்லாத நம்பிக்கையை கொண்டிருந்தான். அவற்றை கனவிற்கு சமமானவை என்று கருதினான். பொருள் மீது பற்றின்றி இறைவன் மீது பற்று கொண்டு நாட்டில் நல்லாட்சி நடத்தி வந்தான். இறைவனிடமும் இறைவனுடைய அடியார்களிடமும் பக்தி செலுத்தி அவர்களுடைய நல்லாசிகளை பெற்றவனாக விளங்கினான். தன்னுடைய மனதை மாதவனுடைய திருவடிகளில் செலுத்தி வாக்கை திருமாலின் புகழ் பாடுவதில் பயன்படுத்தினான். கைகளால் திருக்கோயில்களை தூய்மைப்படுத்தியும் வைகுண்டநாதனின் கதைகளை காதுகளுக்கு உணவாக்கி கொண்டான். பரமனின் திருவுருவங்களை கண்குளிரக் காண்பதில் பரவசப்பட்டான். தொண்டர்களின் அடிகளை தொட்டு வணங்கி மகிழ்ந்தான். திருமாலின் திருத்தலங்களுக்கு நடந்து சென்று அங்கு எழுந்தருளி இருக்கும் எல்லாம் வல்ல இறைவனை வணங்கினான். இவ்வாறு அம்பரீஷன் தன் ஐம்புலன்களாலும் திருமாலின் சேவைகளிலேயே தனது வாழ்நாட்களை கழித்து வந்தான். வேள்விகள் பலவற்றையும் நாட்டில் நலங்கள் பெறுவதற்காக செய்து வைத்தான். அரசன் அம்பரீஷனின் பக்தியால் மகிழ்ந்த மாதவன் அவனை பாதுகாக்கும் பொருட்டு தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை அவனுக்கு அளித்தார். சுதர்சனை சக்கரத்தை பெற்ற அம்பரீஷன் திருமாலை ஆராதிக்க ஒரு சமயம் துவாதசி விரதத்தை ஓராண்டு காலம் நடத்தினான். விரதம் முடியும் சமயத்தில் 3 நாட்கள் உண்ணா நோன்பினை மேற்கொண்டான். பிறகு யமுனையில் நீராடினான். யமுனை நதிக்கரையில் இருந்த மதுவனத்தில் எழுந்தருளியிருந்த திருமாலை பூஜித்தான். அந்தணர்களுக்கு பசுதானம் மற்றும் அன்னதானத்தையும் ஏராளமாக செய்தான். அதன் பிறகு தன் உண்ணா நோன்பினை முடித்துக்கொண்டு உணவு உட்கொள்ள ஆயத்தமானான். அந்த சமயத்தில் துர்வாச முனிவர் அவனிடத்தில் விருந்தாளியாக வந்தார். முனிவரை கண்டதும் உணவு உட்கொள்ளாது எழுந்தான். துர்வாசரை வணங்கி வரவேற்று தன்னுடன் உணவு அருந்த வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். அவரும் இசைவினை தெரிவித்தார். நீராடிவிட்டு வருவதாக கூறி ஆற்றிற்கு சென்று விட்டார். சென்றவர் உச்சி வேலை நெருங்கியும் வரவில்லை. துவாதசி முடிவதற்கு சற்று நேரமே இருந்தது. அதற்குள் விரதத்தை முடித்து கொண்டு உணவு உட்கொள்ள வேண்டும். நீராடிச் சென்ற முனிவரோ வரவில்லை. இந்த இக்கட்டான நிலைமையிலிருந்து குருமார்கள் நீரை மட்டும் அருந்தினால் உணவு உட்கொண்டதின் பலன் கிட்டும் என்று கூறினார்கள். அரசனும் குருமார்களுடைய அறிவுரையை ஏற்று நீரை மட்டும் உட்கொண்டு துர்வாச முனிவரின் வருகையை எதிர்பார்த்திருந்தான். துர்வாசர் நீராடிவிட்டு அரண்மனைக்கு திரும்பினார். அரசன் நீரை பருகியதை தெரிந்து கொண்டார். சினம் கொண்டு சபித்தார். மமதை கொண்ட மன்னவனே, விருந்துக்கு என்னை அழைத்துவிட்டு சற்று கூட மரியாதை இல்லாமல் எனக்கு முன்னே உணவை உண்டுவிட்டாய். நீ இவ்வாறு செய்வதற்கு உன்னை சும்மா விட மாட்டேன். என் வலிமை என்ன என்பதை உனக்கு காட்டுகின்றேன் என்று ஆவேசத்துடன் கூறிக்கொண்டே தன் தலைமுடியிலிருந்து ஒன்றை பிடுங்கி எறிந்தார். எரியப்பட்ட அந்த சடைமுடி காலதாமதமின்றி ஒரு பூதமாக மாறியது. பூதத்தை பார்த்த துர்வாசர், ஏ பூதமே, அதோ அந்த துஷ்டனை கொன்றுவிட்டு வா என்று ஆணையிட்டார். பூதம் முனிவரின் கட்டளையை ஏற்றது. அம்பரீஷனை நெருங்கியது. நெருப்பை கக்கியது. நெருப்பை கக்கி கொண்டு வந்த அந்த பூதத்தை கண்டு அம்பரீஷன் ஒரு சிறிதும் அஞ்சவில்லை.
அவனிடமிருந்த சுதர்சன சக்கரம் வீறு கொண்டது. பூதத்தை கொன்றது. பூதத்தை கொன்ற சக்கரம் துர்வாசரை துரத்தியது. தன் உயிருக்கு ஆபத்து என்பதை துர்வாசர் உணர்ந்து கொண்டார். உயிர் பிழைக்க அங்கும் இங்குமாக ஓடி மேருமலை குகைக்குள் ஒளிந்து கொண்டார். ஆகாயத்தில் மறைந்தார். என்ற போதிலும் துர்வாசரை அந்த சக்கரம் விடுவதாக இல்லை. பயந்து போன துர்வாசர் பிரம்மதேவனை அணுகினார். பிரம்மதேவரோ தன்னால் இயலாது என்று கூறவே சிவபெருமானிடம் விரைந்தார். சிவபெருமானும் சுதர்சன சக்கரத்தை தாங்கி நிற்கும் திருமாலை தவிர வேறு யாராலும் உன்னை காப்பாற்ற முடியாது, அங்கே செல்வதே நல்லது என்று அறிவுரை கூறினார். துர்வாசரோ திருமாலிடம் விரைந்தார். அவர் காலில் விழுந்து வணங்கினார். தன்னை வணங்கிய துர்வாசரிடம் திருமால், துர்வாசரே, என் அடியார் என் மனதை கொள்ளை கொண்டவர்கள். நான் அவர்களுக்கு அருள்பவன். அவர்களுடைய விருப்பத்தை புறக்கணிக்கும் வல்லமை எனக்கு கிடையாது. ஆகவே அந்தணரே, நீங்கள் அம்பரீஷனையே சரணடையுங்கள் என்றார். திருமால் அருளிய கட்டளையை துர்வாசர் ஏற்றுக்கொண்டார். அம்பரீஷனிடம் சென்று, அம்பரீஷா சரணம் சரணம் என்று கால்களை பிடித்து கொண்டார். அம்பரீஷன் தன் கால்களை துர்வாசர் பிடித்து கொண்டு தொழுவதைக் கண்டு பெரும் துன்பமடைந்தான். இறைவா, அளவில முடியாத தங்கள் சக்தி எல்லாவற்றிலும் உள்ளது. தாங்கள் நெருப்பில் இருக்கின்றீர்கள், சூரியனில் இருக்கின்றீர்கள், சந்திரனிலும் இருக்கின்றீர்கள், தண்ணீரில் இருக்கின்றீர்கள், காற்றிலும் நிலத்திலும் வான்வெளியிலும் எங்கும் எதிலும் இருக்கின்றீர்கள். தங்களுடைய பேரன்பு துர்வாசரை காக்க வேண்டும். எல்லோருடைய இதயங்களிலும் அமைதி நிலவ அருள் புரியுங்கள். துர்வாசருடைய இருதயத்தில் அமைதி குடியிருக்குமாறு அருள் புரியுங்கள் என்று திருமாலையே வேண்டிக் கொண்டார். பிறகு அம்பரீஷன் திருமாலின் சக்கரத்தை நெஞ்சார அமைதி கொள்ளுமாறு வேண்டிக் கொண்டான். முனிவரை கொன்ற பழியும் பாவமும் தன்னை அணுகாதிருக்குமாறு வேண்டுகினான். மன்னனுடைய வேண்டுதலை சுதர்சனம் சக்கரம் ஏற்றுக்கொண்டது. நெருப்பு போல் சுடர்விட்டு கொண்டிருந்த சக்கரம் தணிந்தது. முனிவரும் வேந்தனை துதித்தார். தன்னுடைய குற்றத்தை மறந்து காப்பாற்றிய மன்னனின் பெருந்தன்மையை பலவாறு பாராட்டினார். துர்வாச முனிவர் சக்கரத்தால் விரட்டப்பட்டு கடைசியில் அம்பரீஷனிடமே சரணடைவதற்குள் ஓராண்டு காலம் கடந்துவிட்டது. அதுவரை அம்பரீஷனும் உணவை ஏற்கவில்லை. துளசி தீர்த்தத்தை மட்டுமே அறிந்து வந்தான். இவ்வாறு அதுவரை உண்ணா நோன்பை மேற்கொண்டிருந்த மன்னன் அம்பரீஷன் முனிவருக்கு விருந்தளித்தான். பிறகு தனது உண்ணா நோன்பை முடித்து கொண்டான். தானும் உண்டான். அம்பரீஷனின் மன உறுதியையும் நிறைவான திருமால் பக்தியையும் பலவாறு புகழ்ந்து பல்வேறு வரங்களையெல்லாம் வழங்கி துர்வாசரும் விடைபெற்று சென்றார். துர்வாசரின் வல்வினைகளை தீர்த்த இறைவன் அம்பரீஷனுக்கும் நற்கதி அருளினார். அடியார்க்கும் அடியானாக யார் சிரத்தையுடன் செயல்படுகின்றார்களோ அவர்களுக்கு ஆண்டவன் அருள்வார் என்பது அம்பரீஷன் வாழ்க்கை வரலாற்று எடுத்துக்காட்டாக விளங்குகின்றது. ஓகே மக்களே, இதுவரை அடியார்க்கு அடியவனான அம்பரீஷனின் கதையை பார்த்தோம். இது போன்ற இன்னொரு செய்தியுடன் அடுத்து வரும் காணொளியில் சந்திப்போம். இதுவரை எனது யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஷேர் செய்யுங்கள். மறக்காது லைக் செய்யுங்கள். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.